Hey guys, I'm Gautam. Welcome to FUTURISTIC Gadgets. இன்னைக்கு வந்து ரொம்பவே யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ வரப்போற எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 Lazareth flying bike. இதான் வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் மோட்டார் சைக்கிள் 2-in-1 வெஹிக்கிள். அதாவது இதால் வந்து பறக்கவும் முடியும், அதே சமயத்தில் ரோட்லேயும் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே கிரியேட்டிவாக ஃப்ரெஞ்ச் இன்ஜினியர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கலாம். ஸோ ஹாலிவுட் மூவியில் வர மாதிரிலாம் வந்து இப்போ நிறையா வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கில் வந்து ஒர்க் ஆக முடியும். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் ரோட்டில் ஓட்டிட்டு இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா ஸோ உங்களால் அப்படியே வந்து டேக் ஆஃப் ஆகி உங்களால் பறக்க முடியும். இதில் இருக்க ஜெட் டர்பைன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். 1300 ஹார்ஸ் பவர் அளவுக்கு இதால் த்ரஸ்ட் வந்து கொடுக்க முடியும். பட் இந்த டர்பைனால எலக்ட்ரிக்கில் வந்து ஒர்க் ஆக முடியாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கெரோசின் வந்து போட்டாகணும். ஒரு டைம் கெரோசின் வந்து டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா 10 மினிட்ஸ் வரைக்கும் இதால் வந்து ஃப்ளை பண்ண முடியும். அண்ட் கம்பெனி சைட்லேருந்து இன்னொரு செமையான விஷயம் வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த பைக் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பறக்கும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வீல்ஸ்லேயே வந்து பேராஷூட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வந்து லேண்ட் பண்ண முடியும். ஈவன் உங்களால் பைக்கை வந்து ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக லுக் வைஸாகவும் சரி எல்லாத்துக்குமே இந்த பைக் வந்து ரொம்பவே பிடிச்சிரும். பட் வாங்கணும் மட்டும் நினைக்காதீங்க. இதோட பிரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆவீங்க. இப்போதைக்கு வந்து இந்தியன் பிரைஸில் வந்து 3 crores 3 கோடி. நம்பர் 2 கேங்கோ. இது வந்து ஒரு ஜம்பிங் ஷூ. பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நார்மல் ஷூ மாதிரியே இதை வந்து உங்களால் காலில் வந்து வியர் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஜாகிங், ரன்னிங் அண்ட் எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணும்போது நார்மல் ஷூ தான் வந்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது கால் வந்து சீக்கிரம் வலி எடுத்துக்கும். பட் இந்த ஜம்பிங் ஷூ வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு 80% ஆஃப் ஷாக் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். 20% ஆஃப் மோர் கேலரிஸ் வந்து குறைக்க முடியும். இதை வச்சு உங்களால் வந்து ஏரோபிக்ஸ், ரன்னிங் அண்ட் வாக்கிங்லாம் வந்து பண்ண முடியும். ஏரோபிக்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கம்பைன் வித் மியூசிக்லேயே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி வந்து குதிக்கும்போது செம ஜாலியாக இருக்கும், ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷூ வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நம்பர் 3 HOVERGLIDE. இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பேக் பேக். ஸோ இந்த பேக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டே வந்து ஃபீல் ஆகாது. நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். நார்மல் பேக் பேக் வந்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோ வெயிட் இருக்கும். அந்த மாதிரி வெயிட்டை தூக்கும் போது முதுகுலாம் வந்து ரொம்பவே வலி எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி அதிக லோடு வெயிட்டை வந்து தாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக ஹைக்கிங் அண்ட் ட்ரெக்கிங்லாம் வந்து பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 20 inches. உங்களால் 3 ஸ்மாலர் பேக்கில் வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 4 லெக்ஸ். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் சிட்டிங் வியரபிள் சேர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி இன்வென்ஷன்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். டெக்னாலஜி வந்து வளர்றது வந்து எதுக்காக நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஈஸி பண்ண அண்ட் அழகாக்க. ஸோ இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் சேரை வந்து உங்களோட பேக் ஆஃப் த பாடியிலே வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணுன்ற டைமில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் உங்களால் ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே குவாலிட்டியாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 120 kg அளவுக்கு இதால் வந்து வெயிட் தாங்க முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய துணி கடையில் அண்ட் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து வேலை செய்கிறவங்க மணிக்கணக்காக வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேர் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5 EV360. இது வந்து ரொம்பவே கிரேசியான ஒரு மோனோ சைக்கிள். இந்த சைக்கிளுக்கு வந்து 1 வீல் தான் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்மளால் வந்து அந்த வீலுக்கு நடுவில் வந்து உட்காந்து சைக்கிளை வந்து ஓட்ட முடியும். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கில் வந்து ஒர்க் ஆக முடியும் அண்ட் ரொம்பவே ஸ்பீடாக வந்து போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பண்ணும்போது 73 km/h வந்து போனச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா வந்து 113 km/h வந்து போக முடியும். பட் இந்த மோனோ சைக்கிள் வந்து சேலுக்குலாம் வந்து இன்னும் கொண்டு வரல. இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு பிரேக் போட்டிங்கன்னா உங்களையே வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கு. நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதோட மெட்டல்லாம் வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நம்பர் 6 ஹெல்மெட் கிட்.
நீங்கள் ஒரு பைக் ரைடராக இருக்கலாம். ஸோ ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து பிரித்து அண்ட் குட்டியாக வந்து ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க. அந்த லைட்டை வந்து அதில் ஃபிட் பண்ணிக்கணும். உங்களோட ஹெல்மெட் மேலே வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களோட ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி 20+ அனிமேஷனுக்கு மேலே உங்களால் வந்து மாற்ற முடியும். இந்த லைட்டோட லுக்கே வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ இதனால் உங்களோட ஹெல்மெட்டோட லுக் வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த டிவைஸ்லேயே வந்து பில்ட்-இன் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி செமையாக கேட்டு வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த இன்வென்ஷன்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.